காவேரி விஜய்க்கு அம்மா போட்டிருக்கத பார்த்துட்டு, "என்னங்க நீங்க என் கூட இருந்துட்டு என்ன பார்த்துக்கிட்டதுனால தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க இங்க இருக்க வேண்டாம் போங்கன்னு சொல்லிட்டு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க உங்களுக்கும் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி காவேரி நீ எதுக்கு இப்ப வருத்தப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதா? எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு தானே தெரிஞ்சு. இப்ப உங்களுக்கும் அந்த வலி, வேதனையெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்ல" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "கன்சீவா இருக்கிற நீயே வந்து அத தைரியமா தாங்கிக்கிட்ட. என்னால தாங்க முடியாதா காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்கும் அம்மா போட்டிருக்கு, எனக்கும் அம்மா போட்டிருக்கு. என்னதான் பண்ண?" அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப குமரன் வந்து கதவ தட்டிட்டு காவேரி காவேரின்னு கூப்பிடுறாங்க. "மாமா மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "போய் கதவ திற" அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னோனே அவங்க கதவ திறக்குறாங்க. "இருங்க மாமா கதவ திறக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே கதவ திறந்துட்டு, "என்ன மாமா கூப்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "காவேரி நீ வேற எங்கேயாவது வந்து கொரியர் உனக்கு அனுப்பணுமா? அப்படி ஏதாவது பார்சல் அனுப்ப வேண்டியிருந்தா சொல்லு. நான் அனுப்பிடுறேன். என்கிட்ட சொல்றதுக்கு நீ ஒன்னும் வருத்தப்படாத. உனக்கு இப்படி இருக்கும்போது இந்த உதவி கூட நான் பண்ண மாட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. "அப்படி இருந்தா நான் சொல்றேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜயும் வந்துடுறாங்க. வந்துட்டு குமரன் கிட்ட பேசுறாங்க. "குமரன் பிரதர் பசுபதி பத்தின வேற ஏதாவது ஆதாரம் ஏதாவது கிடைச்சுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனேயும் குமரன் ஷாக் ஆகுறாங்க. "விஜய் நீங்க இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. காவேரி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எப்படி தனியா அவள விட முடியும்? அதனால தான் நான் அவ கூட இருக்கேன். மாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மாமா. விஜய் இங்க இருந்ததுனால இப்ப விஜய்க்கும் அம்மா போட்டுருக்கு மாமா. விஜய பாத்துக்கணும். அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் குமரன் இருந்துகிட்டு, என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுமா. நான் தயங்காம செய்றேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். விஜய் இங்க இருக்கிறத பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட குமரன் சொல்றாங்க. "சரிங்க மாமா. பிரதர் எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே விஜயும் சரி அப்படி சொன்னோனயும் குமரன் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.